அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அஹமது அசியாம். சமாந்துறை மதரசா மாணவர்கள் மாவடிப்பள்ளி வெள்ளத்தில் சிக்கி மரணித்த விடயம் தற்பொழுது சட்டத்திற்கு முன் வந்துள்ளது. இன்றைய தகவல்களின்படி மரணித்தவர்களின் எண்ணிக்கை 7 ஆகும். ஒரு மதரசா மாணவரின் ஜனாசா மீட்கப்படவில்லை. தேடுதல் நடவடிக்கை தொடர்கின்றது. 5 மதரசா மாணவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மரணமான ஏனைய 2 பேர்களில் ஒருவர் சமாந்துரை சேர்ந்த இளைஞராவார், மற்றையது உளவு இயந்திரத்தின் சாரதி ஆவார். இவர் சாய்ந்தமருது பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இந்த நிலையில் இன்றைய தினம், அதாவது 2024 11ஆம் மாதம் 28ஆம் தேதி சமாந்துறை மதரசா மாணவர்களின் மரணத்துக்கு காரணமானவர்கள் எனும் குற்றச்சாட்டில் நிந்தவூர் மதரசாவின் அதிபர், ஆசிரியர் மற்றும் 2 உதவியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நிந்தவூர் மதரசாவின் அதிபர் கடந்த 26ஆம் தேதி சம்மாந்துறைக்கு செல்வதற்கு பேருந்துள்ளாத காரணத்தினால் சமாந்துறை மதரசா மாணவர்களை உளவு இயந்திரத்தில் ஏற்றி உளவு இயந்திரத்திற்கு பணம் கொடுத்து உளவு இயந்திரத்தில் மதரசா மாணவர்களை அனுப்பியதாக தற்பொழுது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அத்துடன் இராணுவத்தினர் உளவு இயந்திரத்தில் மதரசா மாணவர்களை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என கூறியதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த உளவு இயந்திரமானது பணத்திற்காக ஆட்களை ஏற்றிச் சென்றதாகவும் தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் சமாந்துறை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் எடுத்ததன் பின்னர் சமாந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது உங்கள் தகவல் அரங்கம். புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம்.